உண்மை என்ன ஒரு குறைவாக இருந்தது. வரலாறுக்கு ஆசிரியர் இல்லை. 10 வருடமாக கடந்த 10 வருடமாக வரலாறுக்கு இங்கே ஆசிரியர் இல்லை. நான் வந்தபோது இந்த பாடசாலையில் தமிழில் மாத்திரம்தான் மார்னிங் அசம்பிளி நடக்கும். பல இடங்கள் நான் எதிர்பார்த்திருந்த நிறைவேறும் பற்றி வரவேற்பார்கள். எங்களுடைய கிராமத்தில் அப்படியான நல்ல சிந்தனைகள் உருப்பெற வேண்டும். மற்றவர்கள் இன்றைய பாராட்டுற எண்ணங்கள் வர வேண்டும் என்றுதான் இந்த விலைக்கு இந்த மக்களை நியமாக வேண்டும். 2024ஆம் ஆண்டு காப்போதா சாதனை பரீட்சையிலே தோற்றிய மாணவர்களே செல்வியை நிரோஜா என்ற மாணவி நைனே சித்திகளை முதலையாக பாடசாலை வரலாற்றிலே பெற்று எங்களுடைய பாடசாலைக்கு பெருமை தந்ததோடு ஒரு சாதனை மாணவியாகவும் இந்த மாவட்டத்திலே விளங்குகின்ற தன்மையை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். பல பெரிய பாடசாலைகளில் கூட 3 மணிகளில் பிரேயர் நடப்பது கிடையாது. எமது பாடசாலையில் இந்த மாணவர்கள் செல்வி நிரோஜாவுடன் அவரது நண்பர்களும் சேர்ந்து 3 மணிகளிலும் பிரேயர் செய்திருக்கிறார்கள். நாங்கள் நல்ல சாதனைகளை புரிய வேண்டும் என்றால் முதலிலே அமைதிகள், அடக்கங்கள், பண்புகள், பணிவுகள். வரலாற்றிலே புதிய ஒரு மைல்கல்லாக சாதாரண தர பரீட்சையிலே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சியை பெற்று செல்வி ஜே நிரோஜா அவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கும் இந்த சமூகத்திற்கும் சிறந்ததொரு பெருமையை தேடி தந்திருக்கிறார். கல்வியே எங்கள் மூலதனம், அதை கட்டி எழுப்புவதே முயற்சிதனம் என்ற கூற்றுக்கு அமைவாக வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் மேற்கு மூலாயிலே வரலாற்று சாதனை ஒன்று நிலைநாட்டப்பட்டுள்ளது. உண்மையிலே 1908ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை 2024ஆம் ஆண்டு நடந்த சாதாரண தர பரீட்சையிலே வரலாற்று சாதனை, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாடசாலையில் முதல் தடவையாக 9 பாடங்களிலுமே சிறப்பு சித்திகளை பெற்ற மாணவியை உருவாக்கிய பாடசாலையைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பல சவால்களுக்கு மத்தியிலே இயங்கிக் கொண்டிருக்கும் இப்பாடசாலையில் உண்மையிலேயே வரலாற்று பாடத்திற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நிரந்தர ஆசிரியர் இல்லாமல் பாரிய ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் இந்த பாடசாலை தற்காலிக ஆசிரியர்களை குறுகிய காலத்தில் நியமிக்கப்பட்டு உண்மையிலே அந்த ஆசிரியர்களின் பங்களிப்பு என்றது மிக மிக முக்கியமானதாக ஒன்றாகவே இருக்கின்றது. பாடசாலையிலே வரலாற்றிலே முதல் தடவையான ஒரு வெற்றியை நிலைநாட்டிய இந்த பாடசாலை மாணவிக்கு இன்று ஒரு கௌரவ நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது மூலாய் பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து பாடசாலை வரையிலே பேண்ட் பாட்டிய இசையுடன் அழைத்து வரப்பட்ட இந்த மாணவி உண்மையிலே மகிழ்ச்சியாகத்தான் இருந்த போதுமே இங்கு பார்க்க வேண்டிய விடயங்களில் சில மனதுக்கு கசப்பான விடயங்களுமே இருந்ததாக பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே வீதியால் வரும்போது இக்கிராமத்தை அண்டிய இப்பாடசாலையை சுற்றியுள்ள மக்கள் இம்மாணவர்களுக்கு இம்மாணவிக்கு ஆதரவு மனப்பூர்வமாக வழங்கவில்லை என்பது ஒரு மிக வேதனையாகவே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கிராமப்புற பாடசாலை 100 ஆண்டுகளை கடந்து 2025ஆம் ஆண்டு ஒரு சாதனையை நிலைநாட்டி இருக்கிறது என்றால் அது பெருமைப்படக்கூடிய ஊரே கூடி பெருமைப்பட வேண்டிய விஷயம், ஊரே கூடி மகளை கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த மக்களின் நேரையின்மையோ அல்லது போன வேறப்பளவோ தெரியவில்லை. இந்த பாடசாலை சுற்றிய மக்களை வீதிகளிலே காண முடியாதவாறு தான் இருந்தது. உண்மையிலே ஒரு சிலர் அங்கங்கே இருந்தாலும் கூட உண்மையிலே இந்த நிகழ்வை ஊரே கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வு, உண்மையிலே இந்த ஊரே கொண்டாட வேண்டிய நிகழ்வு ஏனோ தெரியவில்லை. இவ்வாறான ஒரு நிகழ்வு இங்கே மட்டுமல்ல, கூடுதலாக இன்று அனைத்து இடங்களிலுமே இவ்வாறான சம்பவங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மிகவும் ஒரு மனதுக்கு வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிகழ்வுகளை மக்கள் ஒன்று கூடி நிகழ்வில் கலந்து கொள்வதில் மாணவர்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும், ஆசிரியர்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும். உண்மையிலே அடுத்த கட்டம் வரும் மாணவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை பார்த்து தாங்களும் இவ்வாறு ஒரு சாதனை படைக்க வேண்டும், தாங்களும் ஒரு சாதனையாளராக உருவாக வேண்டும் என்பது அவர்களின் எண்ணங்களில் உருவாகும் என்பதுதான் இங்கு நிதர்சனமாக உண்மையாகவே இருக்கின்றது.
ஆசிரியர் நிரோஜா அவர்களை அழைக்கிறேன். சகல பாடங்களிலும் சிறப்பு செய்திய செல்வி ஜே நிரோஜா அவர்களை முதற்கண் வாழ்த்தி எதிர்வரும் காலத்திலும் அவர் தனது உயர்தரத்தை சிறந்த பெறுவோர் பெற்று குடும்பத்திற்கும் பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் நல்ல பேர் தர எல்லாம் வல்ல சித்திநாயகனும் மூடாய் முத்துக்குமாரசாமியும் அருள் வேண்டி மாணவர்களின் கல்விக்கான சூழல் அடித்தளம் குடும்பம் நிரோஜா அவர்களுக்கு நல்ல தாய் தந்தை குறிப்பாக சகோதரன் அவரை கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நமது பாடசாலையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள், ஒரு சாதனை படைத்த நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 117வது ஆண்டில் நாங்கள் வெற்றிநடை போட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே காப்போதா சாதாரண பரீட்சையிலே இதுவரை காலப்பகுதியில் எந்த ஒரு மாணவரும் நைய சித்திகளை பெற்றதில்லை. அந்த அடிப்படையிலே 2024ஆம் ஆண்டு காப்போதா சாதாரண பரீட்சையிலே தோற்றிய மாணவர்களிலே செல்வியை நிரோஜா என்ற மாணவி நைய சித்திகளை முதலையாக பாடசாலை வரலாற்றிலே பெற்று எங்களுடைய பாடசாலையின் பெருமைகளை தந்ததோடு ஒரு சாதனை மாணவியாக இந்த மாவட்டத்திலே விளங்குகின்ற நன்மையை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். உண்மையிலே ஒரு மாணவி சாதனை புரிவதென்றால் அதற்கு பின்னர் பல உந்துதல்கள், பல சக்திகள், பல உதவிகள் இருக்கும். அந்த வகையிலே நிரோஜா என்ற மாணவி இந்த நைனே சித்திகளை பெறுவதற்கு அவர் அரும்பாடுபட்டிருக்கிறார். இரவு பகலாக கண்விழித்து படித்ததன் காரணமாக தான் அந்த சாதனையை புரிந்தோடு மட்டுமில்லாமல் தான் கட்ட இந்த பாடசாலைக்கும் பெருமையை தெரிவிக்கிறதோடு மட்டுமில்லாமல் தான் பிறந்த இந்த மூடாய் கிராமத்திற்கும் ஒரு வரலாற்று சாதனையின் நாயகியாக விளங்குகின்றார். அது விதியாக உண்மையிலேயே இந்த மாணவி எல்லா மாணவர்களும் வந்து பாடசாலை படித்துக் இருக்கின்ற பொழுதே தனியார் கல்வி நிலையங்களுக்கும் ஓடுகின்ற ஒரு மாயை ஒரு கௌரவம் கொண்டு இருக்கின்றார். அந்த நிலையில் எந்த ஒரு தனியார் கல்வி நிலையத்துக்கும் செல்லாமல் பாடசாலை படிப்பை மட்டும் நம்பி ஒரு சில பாடங்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக கற்று இந்த சாதனையை நிரோஜா என்ற மாணவி நிலைநாட்டியுள்ளார். தனியார் கல்வியும் செல்லாமல் தன்னுடைய நைனே சித்தியை பெற்று பாடசாலைக்கும் தனக்கும் வெள்ளியை தேடிக் கொடுத்திருக்கின்றார். இந்த காப்போட்டா காரணப்பட்டு 2024 பரீட்சை பெறுபவர்கள் வந்ததன் பிற்பாடு பழமை போல் என்னுடைய படம் 9ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு 15 வருடத்துக்கு முதல் எங்களுடைய படமாக முன்னணியில் முதலாவதாக இருந்த இலங்கையில், ஆனால் இன்று 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இதற்கான காரணங்களை ஆராய்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் சித்திரவர்மன் அவர்கள் ஒரு கட்டுரை ஒன்றை ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கிறார். நாளைக்கு 3 நாளைக்கு அந்த கட்டுரை வெளியிட்டிருக்கின்றார். அனைத்து இணையதளங்களிலும் புத்தகங்களிலும் அந்த கட்டுரை வெளியாக கொண்டிருக்கிறது. அதில் பல காரணங்கள் அவர் சுட்டிக்காட்டி இருந்தால் முதலாவது காரணம் அவர் சுட்டிக்காட்டி இருப்பது இன்றைய இந்த வடமாநிலத்தின் கல்வியின் வீழ்ச்சிக்கும் பின்னடைவுக்கும் முக்கிய காரணம் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். இன்று பல பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கல்வியை அக்கறை அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். பிள்ளை படிக்கிறது அனுப்பினால் போதும், பிள்ளை படித்தாங்க இல்லாட்டாங்க போட்டு வந்தால் காணும் நிலைமை தாயோர்கள் தங்களுடைய வேலைக்கு போயிடுவார். இந்த நிலைமையிலும் அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை சரியான முறையை வழிபடுத்தி இன்றைக்கு சாதனை புரிய வைத்திருந்தார்கள். உண்மையை சொல்ல போனால் அந்த குடும்பம் ஒரு கல்வி குடும்பம், கல்வி கடல் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையை எங்களுக்கு ஒரு குறைவாக இருந்தது.
வரலாறுக்கு ஆசிரியர் இல்லை. 10 வருடமாக கடந்த 10 வருடமாக வரலாறுக்கு இங்கே ஆசிரியர் இல்லை. இதுவரை அந்த வேட்டில நிரப்பப்படவில்லை. இருந்தாலும் தன்னுடைய பழைய மாணவர் சங்கத்தின் உதவியுடன் நாங்கள் ஒரு உதவி ஆசிரியை நியமித்து சமீபமாக இந்த ஆசிரியை நியமித்து நாங்கள் அந்த வரலாற்று பாடத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாடசாலையினுடைய 117 கால ஓட்டத்திலே முதலாவதாக வந்து நெய் எடுத்து சாதனையை படுத்திருக்கிறார் எங்களுடைய நோயா. Today to facilitate one of our brightest star, Miss J. Niroja, who has brought a great pride to our school through her outstanding performance for ECA O-level examination. மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் சிலர் வரலாற்றில் பேசப்படுகிறார்கள். அதேபோல் எமது பாடசாலை மாணவி செல்வி நிரோஜா அவர்கள் 9A எடுத்ததன் மூலம் எமது பாடசாலை வரலாற்றில் தனக்கான ஓரிடத்தை பதிந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு நான் பாடசாலைக்கு வந்தபோது தரம் 8A வகுப்பில் மாணவியை நான் முதலாக சந்தித்தேன். அந்த வகுப்பு 8A என்பது இப்பாடசாலையில் என் மனதை ஆழமாக தொட்ட 2வது வகுப்பு. அன்றிலிருந்து 11ஆம் ஆண்டு A வகுப்பு வரை அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். 11ஆம் ஆண்டில் அவர்களுக்கு வகுப்பாசிரியராக இருக்கிறேன். அன்றிலிருந்து நான் என் மாணவியிடம் பார்த்த ஒரு விடயம், என்றுமே அவருடைய படிப்பதில் இருந்த ஊக்கமும் ஆர்வமும் குறையவில்லை. எப்பொழுதும் தன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பாதையில் அவருடைய பேச்சிற்கு மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறலாம் என நினைக்கிறேன். இந்த அதிபர், ஆசிரியர்கள், இந்த பாடசாலை எமக்கு கிடைத்த பலம். அதனை உச்ச அளவில் பயன்படுத்தி உங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கான இலக்கு பாதையில் செல்ல வேண்டும். நெறி பெறலாது உங்களுக்கான இலக்கு பாதையை நோக்கி சென்றால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம். Believe in yourself, stay focused, never stop learning, definitely you will achieve. மீண்டும் ஒருமுறை எனக்கான இந்த விழாவை நிகழ்த்திய அதிபர் அவர்களுக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.